குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு நியூ மைனிங் ஏர்ட்ராப் வேலெட்டில் வந்து டெய்லி நம்ம மைனிங் பண்ணுறது மூலிமா நியூ ஏர்ட்ராப் ஒன்று கிடைக்குது. இது வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா நியூவாக லான்ச் ஆகிருக்கு புதுசாக. இந்த ஏர்ட்ராப்பை நீங்கள் க்ளைம் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு ஃப்யூச்சரில் இது வந்து உங்களுக்கு வித்ட்ரால் வரும் பொழுது உங்களுக்கு நம்ம திருப்பி வீடியோஸ் போடுவோம். அப்போ நீங்கள் வித்ட்ரால் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஃப்ரீ ஏர்ட்ராப்பு தான். அதனால் ஃப்ரீயாக நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணிங்க டெய்லி. இது கண்டிப்பாக உங்களுக்கு மைனிங் முடித்து அவங்க வித்ட்ரால் கொடுக்கும் பொழுது நீங்கள் வித்ட்ரால் பண்ணிக்கலாம். இதில் வந்து எப்படி நம்ம இப்போ ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இது ரிஜிஸ்டர் பண்ணுறது பார்த்தீங்கன்னாக்கா, இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை டச் பண்ணிங்க. இது வந்து ஆண்ட்ராய்டிலும் ஒர்க் பண்ணுது, ஆப்பிள் ஃபோன்லேயும் ஒர்க் ஆகுது. ரெண்டுலேயுமே வேலெட் இருக்குது. நீங்கள் வந்து அந்த லிங்கை டச் பண்ணிங்க அப்படின்னா நேராக உங்கள் ப்ளே ஸ்டோருக்கோ இல்லை ஆப் ஸ்டோருக்கோ போகும். அங்கே போகும்பொழுது மிரானா வேலெட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேலே பார்த்தீங்களா, இந்த வேலெட் நேம் வரும். நல்லா பார்த்துங்க, இந்த சிம்பிள் இருக்கும். இங்கே வந்து இன்ஸ்டால்னு இருக்கும். இன்ஸ்டால் கொடுங்க. இன்ஸ்டால் கொடுத்துட்டிங்கனாக்கா இன்ஸ்டால் ஆகி ஓப்பன் வந்துடும். ஓப்பன் வந்தோன்னா ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் கொடுத்தோன்னா உங்களுக்கு லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும். நீங்கள் புதுசாக ரிஜிஸ்டர் பண்ணுறதுனால கீழே சைன்அப்னு இருக்கு இல்லையா, அந்த சைனப்பை டச் பண்ணுங்கள். சைனப் டச் பண்ணிங்க அப்படின்னாக்கா இதுமாரி ஒரு அக்ரிமெண்ட் மாரி வரும். அதில் வந்து இந்த 2 பாக்ஸையும் டிக் பண்ணிவிடுங்க. ஆல்னு கொடுத்தா கூட ஓகே தான். அப்படி இது பண்ணிங்கன்னா இது எல்லாமே டிக் ஆகிடும். டிக் ஆன பிறகு இங்கே நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய இமெயில் ஐடி கேட்கும். கரண்ட்டில் எந்த இமெயில் வச்சுருக்கீங்களோ அந்த இமெயில் ஐடி கரெக்டாக கொடுங்க. இமெயில் ஐடி கொடுத்தீங்க அப்படின்னாக்கா என்ன ஆகும் அப்படின்னாக்கா, இமெயில் வெரிஃபிகேஷன் ஒன்று கேட்கும். இமெயில் வெரிஃபிகேஷன் வரும். அதை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணோன்னே யூ வாண்ட் டு சி வெரிஃபிகேஷன் கோட் அப்படின்னு கேட்கும். ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தீங்க அப்படின்னாக்கா கீழே வந்து பார்த்திங்கனாக்கா இதுமாரி ஒரு லெட்டர்ஸ் கேப்ச்சா இருக்கும் மேலே. அந்த கேப்ச்சாவை கீழே கரெக்டாக டைப் பண்ணணும். இங்கே பாருங்கள், PGSF அப்படின்னு இருக்கையா, அதுமாரி உங்களுக்கு என்ன லெட்டர்ஸ் வருதுங்கிறத கரெக்டாக பாருங்கள். பிளாக் ஒயிட் இப்படி மாறி மாறி வரும். அந்த லெட்டர்ஸை கரெக்டாக அங்கே டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணோன்னே உங்களுக்கு இங்கே ஓகேன்னு வரும். இந்த இடத்துல அதை டைப் பண்ணியிருக்கும் பாருங்கள். டைப் பண்ணோன்னே ஓகேன்னு கொடுக்கும். ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தோன்னே தி வெரிஃபிகேஷன் கோட் சென்ட் டு யுவர் இமெயில் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் இமெயில் அட்ரஸ்க்கு வரும். ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்துட்டு உங்களோட இமெயிலுக்கு போங்க. இமெயிலை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னாக்கா இதுமாரி மேலே மெரினா இமெயில் வெரிஃபிகேஷன் கோடுன்னு வந்திருக்கும். கீழே வந்து இந்த இடத்துல கோடு இருக்கும். இந்த கோடை காப்பி பண்ணிங்க இல்லை எழுதிங்க. காப்பி பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து திருப்பி இந்த பேஜுக்கு வந்துடுங்க. ஏற்கனவே நீங்கள் அந்த பேஜில் வந்து கீழே பார்த்தீங்கன்னாக்கா இமெயில் வெரிஃபிகேஷன் கோடுன்னு இந்த இடத்துல இருக்கும். அந்த இடத்துல அந்த காப்பி பண்ண கோடை வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்து பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 8 கேரக்டருக்கு இருக்கணும். மேக்ஸிமம் 32 கேரக்டர் வரைக்கும் இருக்கலாம். 8 கேரக்டர் இருக்கணும். அதில் வந்து கேப்ஸ் லாக், ஸ்மால் லெட்டர்ஸ், நம்பர் அண்ட் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இது எல்லாமே மிக்ஸ் பண்ணியிருக்கணும். மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு பாஸ்வேர்டு ஞாபகம் வச்சுருக்க பாஸ்வேர்டை கரெக்டாக கொடுத்துருங்க. திருப்பி கீழே கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கேட்கும். கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கரெக்டாக அதே பாஸ்வேர்டை கரெக்டாக டைப் பண்ணிவிடுங்க. பாஸ்வேர்டை நோட் பண்ணி வச்சிங்க. அடுத்தது ரெஃபர் கோடு கேட்கும். இந்த ரெஃபர் கோட் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அங்கேருந்து காப்பி பண்ணி நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாக்கா இங்கே நம்ம இந்த க்ரீன் கலரில் இருக்கு இல்லையா, 6915F43E44FD6 இதை கரெக்டாக நோட் பண்ணிக்கிட்டு நீங்கள் இந்த இடத்துல டைப் பண்ணணும். ரெஃபர் கோடு இதுதான் ரெஃபர் கோடு. இந்த ரெஃபர் கோடை கரெக்டாக நீங்கள் காப்பி பண்ணுறதுனா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க காப்பி பண்ணிங்க. அப்படி இல்லைனா இந்த இதை அப்படியே எழுதிட்டு அந்த ரெஃபர் கோடை அந்த இடத்துல டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா திருப்பி நெக்ஸ்ட்டுன்னு இருக்கும். நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்த பிறகு உங்களுக்கு பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் சைன் அப் அப்படின்னு சொல்லும். இங்கே சேவ் மாஸ்டர் கீன்னு ஒன்று இருக்கும். இந்த இடத்துல இருக்க பிறகு இந்த நான் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த இடத்துல மாஸ்டர் கீன்னு இருக்கும். இந்த கீ இம்பார்ட்டன்ட். இந்த கீயை வந்து நீங்கள் இந்த இடத்துல காப்பி சிம்பிள் இருக்கும். காப்பி பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா இந்த மாஸ்டர் கீ ஏன் அப்படின்னாக்கா, சப்போஸ் உங்கள் வேலெட் அன்இன்ஸ்டால் ஆகிட்டு அப்படின்னாக்கா திருப்பி மொபைலில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது இந்த மாஸ்டர் கீ இருந்தால் தான் உங்கள் வேலெட்டில் உள்ள பெனிஃபிட் எல்லாமே உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். அதனால் இந்த மாஸ்டர் கீயை காப்பி பண்ணி பத்திரமா சேவ் பண்ணி வச்சிங்க. முக்கியமான இடத்துல சேவ் பண்ணி வச்சிங்க. சேவ் பண்ணி வச்சிட்டிங்கனாக்கா மறுபடியும் நீங்கள் வேலெட்டு யூஸ் பண்ணும்போது அதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாஸ்டர் கீ இம்பார்ட்டன்ட். அதனால் அதை வந்து காப்பி பண்ணி சேவ் பண்ணி வச்சிங்க. பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய டேஷ்போர்டு ஓப்பன் ஆகிடும். டேஷ்போர்டு ஓப்பன் ஆகிடணும். அங்கே ரிசீவ், சென்ட், ட்ரான்ஸ்லேஷன் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கும். இதில் வந்து டுடே ரேண்டம் பாக்ஸ்னு இருக்கு இல்லையா, இதை ஓப்பன் கொடுங்க.
இதை ஓப்பன் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா 30 MRN டோக்கன் உங்களுக்கு ரிசீவ் அப்படின்னு சொல்லி காக்கும். டுடே ரேண்டம் பாக்ஸ்லேருந்து 30 MRN டோக்கன் இதுமாரி மெசேஜ் வரும். ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தோன்னா கீழே வந்து ஜாயின் நோட் அப்படின்னு இருக்கும். இந்த ஜாயின் நோடு அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த ஜாயின் நோடை வந்து டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ஸ்டாப் நோடுன்னு வரும். ஸ்டாப் கொடுத்துடாதீங்க. நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு இந்த இடத்துல டைம் ஓட ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு அந்த 30 MRT காயின் வந்து MRNT டோக்கன் வந்து வந்திருக்கும். இது வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த டைம் முடிஞ்சோன்னா இந்த இடத்துல திருப்பியும் உங்களுக்கு ஓகே கேட்கும். ஓகே கொடுத்தீங்கன்னா திருப்பியும் உங்களுக்கு அதே 30 டோக்கன் உங்களுக்கு வந்துடும். இது வந்து ரெகுலர் நீங்கள் பண்ண வேண்டியது. இங்கே டைம் எவ்வளோ டைம் கொடுக்குறாங்களோ அந்த டைம் முடிஞ்சோன்னா இதை நீங்கள் திருப்பி மைனிங் பண்ணுற மாரி திருப்பி நீங்கள் டச் பண்ணி இந்த காயினை ஏர்ன் பண்ணிக்கலாம். அடுத்தது கீழே மூவ் பண்ணிங்க அப்படின்னாக்கா கீழே வந்து பார்த்திங்கனாக்கா ஜென்ரல் மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு விசிட் மென்ட்ரா வெப்சைட், அவங்களோட வெப்சைட் இருக்கும். இதை வந்து நீங்கள் டச் பண்ணி ஓகே கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 100 MRN டோக்கன் கொடுக்குறாங்க. இதை வந்து டச் பண்ணுங்கள். இதை டச் பண்ணோன்னா அவங்க வெப்சைட்டுக்குள்ளே போகும். வெப்சைட்டுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. இந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும். இதுமாரி தான் பேஜ் இருக்கும். அப்படியே பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டாவே உங்களுக்கு இந்த இடத்துல கம்ப்ளீட்டுன்னு சொல்லிவிட்டு அந்த 100 டோக்கன் உங்கள் வேலெட்டில் ஆட் ஆகிடும். அடுத்தது விசிட் டிஸ்கார்டுன்னு இருக்குதுங்களா, இதை டச் பண்ணுங்கள். இதை டச் பண்ணிங்கன்னா இதுமாரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து அக்செப்ட் இன்வைட் அப்படின்னு இருக்கும். அதை கொடுத்து ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. திருப்பி பேக் வந்துட்டிங்க அப்படின்னாக்கா இதுவும் கம்ப்ளீட் ஆகிட்டுனாக்கா இதில் ஒரு 100 டோக்கன் உங்களுக்கு வந்திருக்கும். அடுத்தது அவங்களுடைய டெலகிராம் பேஜ், விசிட் டெலகிராம் பேஜ்னு இருக்கும். அதை டச் பண்ணுங்கள். டேரெக்டாக டெலகிராம் பேஜுக்கு போகும். அங்கே போய் டெலகிராமில் கீழே ஜாயின் இருக்கும். ஜாயின் பண்ணிங்க. கரண்ட் அப்டேட் அதில் வரும். அதை ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் திருப்பி பேக் வந்துட்டிங்கனாக்கா இதுக்கு ஒரு 100 டெலகிராம் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 100 டோக்கன் வந்திருக்கும். டோட்டலாக வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு 30 மைனிங்கில் வந்தது. அடுத்தது 300 வந்து நம்ம டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணது வந்து டோட்டல் 330 உங்கள் டேஷ்போர்டில் வந்துடும். இப்போ அதுக்கு அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து இந்த 3 கோடை டச் பண்ணிங்க அப்படின்னாக்கா மேலே டாப்பில் டேஷ்போர்டில் அந்த 3 கோடை டச் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுடைய ரெஃபர் கோடு வந்துடும். இந்த இடத்துல உங்கள் ரெஃபர் கோடு வந்துடும். இதை காப்பி பண்ணிங்க. இந்த லிங்கையும் காப்பி பண்ணி நீங்கள் லிங்கில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு அனுப்பி அவங்கள ரிஜிஸ்டர் பண்ண சொல்லலாம். அதன் மூலிமா உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குது. இப்போ இது உங்கள் ரெஃபர் கோடு, இதையும் காப்பி பண்ணி வச்சுங்க. ரெஃபர் கோடை நீங்கள் தனியாக அனுப்பிக்கலாம். அடுத்தது இன்வைட் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கனாக்கா நீங்கள் இன்வைட் பண்ணுறது மூலிமா என்னென்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறது இங்கே இருக்கும். சாதாரண ஃபஸ்ட்டு மெம்பர்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு 10 MRN டோக்கன் கிடைக்கும். அதே 5 நபர்களுக்கு மேலே போயிட்டாக்கா 100 MR டோக்கன் ஒவ்வொருத்தருலேருந்து கிடைக்கும். அதே 10 நபர்களுக்கு மேலே போயிட்டால் 300 MRN டோக்கன் கிடைக்கும். அதேமாரி 50, 100 அப்படின்னு இருக்குது. இப்போ 100 மெம்பர்ஸ்க்கு மேலே நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னாக்கா ஒரு மெம்பர்ஸ் வந்தாவே 5000 டோக்கன் கிடைக்கும். அப்போ நீங்கள் பீப்புள்ஸ் அதிகமாக்கும் போது அது மூலிமா பெனிஃபிட் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா மேலே போங்க. மேலே போய்ட்டு இந்த செட்டிங்ஸ்னு ஒரு சிம்பிள் இருக்கும். அதை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணிங்கனாக்கா இதுமாரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுடைய பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு பாஸ்வேர்டு கொடுத்துருப்பீங்க இல்லையா, அதை சேஞ்ச் பண்ணணுன்னாக்கா கரண்ட் பாஸ்வேர்டு கரெக்டாக எழுதி வச்சிங்க. அதை இருந்தால் தான் சேஞ்ச் பண்ண முடியும். அந்த சேஞ்ச் பாஸ்வேர்டு கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்தது வியூ மாஸ்டர் கீ, அந்த மாஸ்டர் கீ காப்பி பண்ணி வைக்க சொன்னேன் இல்லையா ஃபஸ்ட்லேயே, அந்த மாஸ்டர் கீ நீங்கள் அங்கே காப்பி பண்ணலை, சப்போஸ் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா இப்போ வந்து இந்த வியூ மாஸ்டர் கீயை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா இதுமாரி பேஜ் ஓப்பன் ஆகும். உங்களோட இமெயில் அட்ரஸ் இருக்கும். அதுக்கு கீழே உங்கள் இமெயிலுக்கு அங்கே ஜாயின் பண்ணும் பொழுது என்ன பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அந்த பாஸ்வேர்டை கரெக்டாக கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்கள் மாஸ்டர் கீ ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். மாஸ்டர் கீ அங்கே காப்பி பண்ணாதவங்க இங்கே வேலெட்டில் ஓப்பன் பண்ணி காப்பி பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து நீங்கள் இந்த ஃப்ரீ ஏர் ட்ராப் தான். இதில் எதுவும் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் யாரும் பண்ணிடாதீங்க. ஃப்ரீயாக இருக்கிற ஏர் ட்ராப்பை மட்டும் க்ளைம் பண்ணி வைங்க. இது வித்ட்ரால் வரும்பொழுது நம்ம திருப்பி உங்களுக்கு வீடியோஸ் போடுவோம். அந்த வீடியோஸ் பார்த்து நீங்கள் வித்ட்ரால் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வீடியோஸ் நீங்கள் வந்து நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஏன்னா இதில் கண்டினியூஸ் வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வர்றப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் டச் பண்ணியிருந்தீங்கனாக்கா உங்கள் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே வந்துடும். உடனே பண்ணிங்க. வேறு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னாக்கா என்னுடைய நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஆல் த பெஸ்ட்.